ஹாய்ப்பா, நான் இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ வந்து நெத்திலி மீன் எடுத்துட்டேன். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து முள் எடுத்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து முள்ளை உருவி எடுத்துருங்க. நீங்கள் மெதுவாக அதை பிடிச்சி இழுத்தீங்கனாலே அது உருவிட்டு வந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன அழுக்கு இந்த மாதிரிலாம் உள்ளே இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணிக்கிறப்ப நமக்கு பயம் இருக்காது. பசங்க வீட்டில் சாப்பிட்றப்ப கவிச்சையும் இருக்காது. அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் முள் வந்து உருவினேன் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பொறிச்சு எடுத்து கொடுக்குறப்ப பிள்ளைங்களுக்கு முள் மாட்டிக்கும் அப்படின்ற ஒரு பயமே நமக்கு இருக்காது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தேவையான மசாலா போட்டுக்கலாம். இப்போ நான் முள் எடுத்தது இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான மசாலாவை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரம் வீட்டில் எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தூள் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே கையில் போட்டு பழகுங்க, அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான அளவு வந்து அது தானாக வரும் நமக்கு. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம கையை விட சுத்தமான இது எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம மீன் வாஷ் பண்ணுறோம், அப்புறம் கையை அப்பப்போ நம்ம கழுவிட்டே இருப்போம். அதனால் வந்து நம்ம கை ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். அதனால் எல்லாமே நீங்கள் வந்து கையில் போட்டு இப்போ இது பண்ண பழகுங்க. அப்போ வந்து நமக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து கையில் நல்லா பெசரிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை ரெடிப்பா. நீங்களும் ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முள் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான், அதையும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.